ராமதாஸை நாங்கள் பெரியாராக ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லிவிட்டு எங்க அண்ணனை சொல்லாம போனா தப்பாயிடுமேன்ட்டு நம்மளுடைய எழுச்சி தமிழர் அண்ணன் தோல் திருமாவளவன் அவர்களை அவரும் எங்களுக்கு பெரியார் என்று ஒரு சிண்டு முடிக்கக்கூடிய வேலையை செய்கிறார். இதையெல்லாம் தெரியாமலா அண்ணன் திருமா அவர்கள் இந்த அளவுக்கு வளர்ந்து வந்திருக்கிறாரு? இவர் பயங்கர புத்திசாலி தானேமா. அண்ணனை வந்து தலைவர்னு சொல்லிட்டா அண்ணன் வந்து நம்மளை வந்து எதுவும் பேச மாட்டாரு, கம்முன்னு விட்டுருவார் அண்ணன் அப்படின்னு நினச்சினுக்கிறாரு. அப்படி இல்லை அண்ணன், நீ புகழ்ந்தாலும் சரி நீ திட்டினாலும் சரி, சரியா செய்றியா தப்பா செய்றியான்னு சிந்திக்கக்கூடிய ஒரு தலைவன் அண்ணன் திருமாவளவன் அவர்கள். யாரும் வந்து அவரை வந்து ஏமாத்தி விட முடியாது. எதிரில் ஊழக்குமுடு போட்டு பின்னாடி போயிட்டு இவன் என்ன வேலை செய்வான்னு சிந்திக்கக்கூடிய ஒரு தலைவன் அண்ணன் திருமா அவர்கள். புரியுதுலா? அதுவே 2 நாளுக்கு முன்னாடி என்ன கேட்குறான்னா, அண்ணன் பேசுறாரு, விஜயும் சீமானும் வந்து RSS பெற்றெடுத்த கள்ள பிள்ளைகள் அண்ணன் சொல்லும் போது இவரா பிரசவம் பார்த்தாருன்னு கேட்டான். நாங்களாம் அது அப்போ ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தோம். என்ன போட்டோம்னா, பிரசவம் வந்து மனுஷாளுக்கு தான் பார்க்க முடியும், நாய்க்குட்டிக்கெல்லாம் பார்க்க முடியாது, தெருவில் எங்கே வேணாலும் பெத்து போட்டு போவாங்க, அதுக்கெல்லாம் யாரும் பார்க்க முடியாது. நாங்கள் பதிலடி கொடுத்தோம். உடனே 2 நாள் பொத்து அண்ணங்கிட்ட வந்து இப்படி பேசுகிறான். அண்ணன் உங்களை மாதிரி எவ்வளோ பேரை பார்த்துட்டு இந்த சமூகத்தில் கீழ் மட்டத்திலேருந்து இந்த அளவுக்கு வளர்ந்து நிற்கிறார் என்றால் அவருடைய சிந்தனைகளும் அவருடைய செயல்பாடுகளும் இன்னும் RSSும் பிஜேபியும் ஜீர்ணிக்க முடியாத ஒரு தலைவன் தமிழ்நாட்டில் உண்டு என்று சொன்னால் அது அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தான். ஏன் போக முடியாது? அவரால் போக முடியாது. RSS கிட்ட போனா, பிஜேபி கிட்ட போனா கேபினெட் அமைச்சர் பதவி கொடுப்பான், மேலே உட்காருவார் போய். அப்படியாப்பட்ட அந்த பதவியெல்லாம் எனக்கு தேவையில்லடா. இந்த மக்களுடைய சுதந்திரமும் இந்த மக்களுடைய சுயமரியாதையும் இந்த மக்களும் மானமாக வாழ வேண்டும் என்று நினைத்த ஒரு தலைவர். இன்னைக்கும் RSS பிஜேபி விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு தலைவர். ஐயா ஆசிரியர் வீரமணி அவர்கள் சொல்லுவாரு, அவருடைய கூட்டங்களில் அண்ணனை அழைத்து கூட்டம் நடத்தும் போது அந்த கூட்டத்தில் சொல்லுவார் ஆசிரியர், அவர் கடைசி தலைவர் என்று சொன்னால் ஆசிரியர் அவர்கள் தான், திராவிட இனத்தினுடைய கடைசி தலைவர் ஆசிரியர் அவர்கள் தான். அவருடைய வயதில் அவர் எத்தனையோ அனுபவங்களை, எத்தனையோ போராட்டங்களை, எத்தனையோ தலைவர்களை அவர் பார்த்தவர். அவர் சொல்றாரு, அறிஞர் அண்ணா பிரிஞ்சு போகும்போது திராவிடர் கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் இரட்டை குழை துப்பாக்கிகள் என்று அண்ணா சொன்னார். அதை ஆசிரியர் சொல்றாரு, முனைகள் இருக்கின்ற துப்பாக்கிகள், ஒன்று விடுதலை சிறுத்தைகள், ஒன்று திராவிட முன்னேற்ற கழகம், ஒன்று வந்து திராவிடர் கழகம் என்று மும்முனைகள் இருக்கின்ற துப்பாக்கிகள் என்று அவர் வாயால் அண்ணன் திருமாவளவன் அவர்களை பாராட்டினார். அவர் வாயில பாராட்டுறது சாதாரண விஷயம் கிடையாது. அனுபவங்கள், அந்த அளவுக்கு தலைவர். அப்படியாப்பட்ட அண்ணனை நீ கோல் மூட்டி விட்டு சிண்டு மூட்டி இங்க வந்து எங்களுக்கு எதிர்ப்பா பெரியாருக்கு எதிர்ப்பா நீ சொல்லிட்டினா ஆயிடுமா? வருகின்ற 23ஆம் தேதி அண்ணனை கூப்பிட்டு சிறப்பா சர்பிட்டி தியாகராய அரங்கத்தில் நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். உன்னை புலகத்துக்கு ஞாபகம் வச்சு, சும்மா கிடையாது, நாங்கள் கரெக்டாக வச்சு வேலை செய்வோம். தலைவருக்கெல்லாம் தலைவர் தந்தை பெரியார் என்ற தலைப்பில் நாங்கள் உனக்கு வச்சிருக்கிறோம். இன்னைக்கு அதுக்கு பதிலடி. அறிஞர் அண்ணா பெரியாரை விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு, அண்ணா பேசாததா, திமுக பெரியாரை பற்றி பேசாதான்னு பேசுனாங்க தான். யாரும் இல்லைன்னு சொல்ல, நாங்கள் இல்லைன்னு சொன்னோமா? பேச அவங்களுக்கான ஒரு கால சூழல். மணியம்மையாரை திருமணம் பண்ணி கொண்டார், அதனால் அண்ணா பிரிந்து போயிட்டாரு. அண்ணா பிரிஞ்சு போனாரு, அதை ஒரு காரணம் காட்டினாரு. அதே அண்ணா 1967 முதல்வர் ஆனவனே யாரை வந்து பார்த்தார் தெரியுமா? தந்தை பெரியாரை வந்து பார்த்தாரு. முதல்வர் ஆன உடனே அன்னைக்கு இரவு 11 மணிக்கு பெரியாரை வந்து பார்க்கிறாரு. பெரியாரை வந்து பார்த்துட்டு என்ன தெரியுமா சொல்றாரு? அண்ணா, அந்த தலைவர் நாற்காலி அப்படியே தான் இருக்கிறது, நான் பொதுச் செயலாளர் தான், நீங்க இந்த நாட்டை ஆளுங்கன்னும் போது அந்த ஐயா சொன்னார், வானா நீங்க ஆளுங்க, எனக்கு அரசியல் வானா. சமுதாய மாற்றம் வராத போது ஒரு நாளும் அரசியல் மாற்றம் வராதுன்னு சொன்ன தலைவர் தந்தை பெரியார் அண்ணா கிட்ட. அப்ப ஐயாவை பார்த்துட்டு அம்மாவை பார்க்கிறாரு, மணியம்மையார பார்த்துட்டு அண்ணா சொல்றாரு, இன்னைக்கு எங்க ஐயா இவ்வளவு நாள் உயிரோடு இருக்கிறாருன்னா இதுக்கு அம்மா தான் வந்து காரணம். ஐயா இவ்வளவு நாளா உயிரோடு இருக்கிறதுக்கு அம்மாவுக்கு தான் நாங்க நன்றி சொல்லணும் அப்படின்னு மணியம்மையார அம்மான்னு சொன்னார் அண்ணா. அது தெரியுமாடா அண்ணாக்கு? மணியம்மையாரோட திருமணத்தை பார்த்து அவர் வெளியே போயிட்டாருன்னு சொன்ன 67 ஆட்சி அமைச்சு பெரியாரை பார்த்ததுக்கு அப்புறம் அம்மாவுக்கு நான் நன்றி சொல்றேன்னு சொன்னாரா? பிட்டு பிட்டா சினிமா படம் பிட்டு ஓட்டுற மாதிரி பிட்டு பிட்டா பேசுறது இவனுங்க. அதுக்கப்புறம் அண்ணா என்ன பேசியிருக்கிறாருன்னு படி. அண்ணா அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, எனக்கு அது ஒரு வசந்த காலங்கள் என்று சொன்னால் தந்தை பெரியாரோடு நான் இருந்த காலங்கள் தான் அது வசந்த காலங்கள் என்று சொன்னார் அண்ணா. நான் பெரியாரோட பழகி வளர்ந்து இருந்து கூட நட்போட இருந்த காலங்கள் தான் என்னுடைய வசந்த காலங்கள்.
அந்த காலங்களுக்கு அப்புறம் எனக்கு கிடையாதுன்னு பதிவு பண்ணியிருக்கிறார் பேரறிஞர் அண்ணா. நீ என்னடா அண்ணா, அண்ணா எங்களுக்கு பெரியார், எல்லாரையும் பிரிச்சு பிரிச்சு கோத்து விடுற வேலையை செஞ்சுன்னுக்கிறேன். பழனி பாபா ஒரு மிக சிறந்த முஸ்லிம் இனத்துக்காக ஒரு பாடுபட்ட ஒரு தலைவர் பழனி பாபா. அவர் சொல்றாரு, எவன் பெரியாரையும் அம்பேத்கரையும் ஏற்றுக்கொள்ளவில்லையே அவன் திருட்டு பையன் பார்த்துக்கோ, நான் சொல்றேன்னு சொல்லிட்டு போய்க்கிறாரு. ஏன் அவர் சொன்னார்னா, அவருக்கு நிறைய புத்தகங்கள் கிடைக்கலாம். டேய், உனக்கு தெரியுது அவருக்கு தெரியல, அப்ப நீ பழனி பாபாவை குறை சொல்றியா? பழனி பாபா எந்த புத்தகம் படிக்கலன்றியா? அப்ப பழனி பாபாவே குறை சொல்றான். அவருக்கு எந்த புத்தகமும் கிடைக்கல, படிக்கல. அவர் படிக்காமையாடா மேடை மேடைய பேசினிக்கிறாரு. எல்லாரையும் கழுவி 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 ஊத்துன ஒரு தலைவர் உண்டுனா அது பழனி பாபா தான். அவர் கழுவி ஊத்தாத தலைவர் 2 பேர் யாருன்னா, ஒன்னு புரட்சியாளரும் ஒன்னு பெரியாரும் தான். 2 பேரை மட்டும்தான் அவர் சொல்றாரு. 2 பேரை யார் ஏத்துன்னு இந்த சமூகத்துல போராடுறாங்களோ, வேலை செய்யறாங்களோ அவங்கள நம்புங்க. அவங்கள யாரு திட்டானா அவன் எல்லாம் நமக்கு எதிரின்னு சொன்ன தலைவர் பழனி பாபா. அந்த பழனி பாபாவே ஏத்துக்கினார். இவர் பழனி பாபாவை தலைவர்னு சொல்றாராம். எப்படி எல்லாம் சிண்டு முடிக்கிற வேலையை செய்யறான் பாரு. இது பழனி பாபா பதிவு பண்ண செய்தி. டாக்டர் கலைஞர் அவரு ஆட்சியில் இருக்கிறார், முதல்வராக இருக்கும் போது தந்தை பெரியார் அவர்கள் இறந்து போயிடுறாரு. இறந்து போன தந்தை பெரியாருக்கு ராணுவ மரியாதை கொடுத்து அந்த சடலத்தை அடக்கம் செய்கிறாரு. அப்ப சொல்றாங்க, நீங்க எப்படி பெரியாருக்கு ராணுவ மரியாதை கொடுப்பீங்க, அவர் எதுவும் அரசு துறையில இல்லையே அப்படின்னும் போது டாக்டர் கலைஞர் சொல்றாரு, காந்திக்கு எப்படி நீங்க அரசு மரியாதை கொடுத்தீங்க, அந்த மாதிரி அவர் இந்தியாவுக்கு தந்தைனா தமிழ்நாட்டின் தந்தை பெரியார், அவருக்கு நான் ராணுவ மரியாதை கொடுக்கிறேன், அதனால என்னுடைய ஆட்சி போதுனா பரவாயில்ல, என் தலைவனுக்கோசம் சொன்ன தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அரசு மரியாதை கொடுத்து பெரியாரை அடக்கம் செய்த தலைவர் டாக்டர் கலைஞர். இப்படி எல்லாமே சொல்லிக்கினே வரலாம். குன்றக்குடி அடிகளார் தந்தை பெரியாரை பார்க்க வந்துட்டாரு. குன்றக்குடி அடிகளார் ஐயா சொல்றாரு, மகா சன்னிதானம் நீங்க வரலாமா என்ன பார்க்கறதுக்கு, நீங்க சொன்னீங்கன்னா நான் வந்திருப்பேனே அப்படின்னு ஐயா மரியாதை கொடுக்குறாரு. அப்ப சில பேர் எல்லாம் கேட்கறாங்களா, நீங்க என்ன மகா சன்னிதானம்னு குன்றக்குடி அடிகளார கேட்கறீங்களே அப்படின்னும் போது ஐயா சொல்றாராம், பெரியவா இருக்கும் போது நம்மால் மகா சன்னிதானமா இருக்கக்கூடாதான்னு சொன்ன தலைவன்டா தந்தை பெரியார். நீ என்னடா தமிழ் தேசியத்துக்கு அத்தாரிட்டி மாரி பேசுற? தமிழ் தேசியத்துக்கு தமிழனுக்கு அத்தாரிட்டிடா என் தலைவன் தந்தை பெரியார். தலைவர்களுக்கெல்லாம் தலைவர்டா என் தந்தை பெரியாரு. மகா சன்னிதானம் சொல்லி அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்கிறாரு. பெரியவா இருக்கும்போது மகா சன்னிதானம் நம்ம ஆள் இருக்கக்கூடாதான் கேள்வி வச்சு அதற்கெல்லாம் ஒரு வழியை வகுத்து வாழ்ந்தவர் தலைவர் தந்தை பெரியார். புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்றாரு, பறையனும் சூத்திரனும் ஒன்று சேராத போது பறையும் பட்டத்தையும் சூத்திரம் பட்டத்தையும் ஒரு நாளும் ஒழிக்க முடியாதுன்னு புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்றாரு. தந்தை பெரியார் ஒரு கூட்டத்தில் பேசுறாரு, என்ன ஒரு பறையனா இருக்க ஆசைப்படுறியா, ஒரு பிற்படுத்தப்பட்ட நாய்க்கனா இருக்க ஆசைப்படுறியான்னு கேட்டா, நான் பறையனா இருக்க தான் ஆசைப்படுவேன்னு சொன்னார் தந்தை பெரியார். ஏன் சொல்றாரு தெரியுமா? அதுக்கு விளக்கம் சொல்றாரு, நான் ஒரு நாய்க்கர்னா நான் சூத்திரன் ஆகிறேன், சூத்திரன் ஆனா பிராமணனுக்கு வைப்பாட்டி மகன் ஆகிறேன், பிராமணனுக்கு வைப்பாட்டி மகன் ஆனா ஆகிறேன். அதனால நான் இருக்கிறத விட ஒரு பறையனாக இருக்க விரும்புகிறேன் என்று சொன்ன தலைவன் தந்தை பெரியார். புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னதை இந்த நாட்டிலே வழிவகுத்தார். பறையனும் சூத்திரனும் ஒன்று சேராத போது 2 பட்டங்களும் ஒழிக்க முடியாது, 2 பேரும் சேர்ந்துதான் இந்த பார்ப்பனர்களை அழிக்க வேண்டும், இந்த பார்ப்பனத்தை தும்சம் பண்ண வேண்டும் என்று சொன்னார் தந்தை பெரியாரும் அண்ணல் அம்பேத்கரும். பெரியாரை தலைவராக ஏற்றுக்கொண்டவர் அண்ணல் அம்பேத்கர், அம்பேத்கரை தலைவராக ஏற்றுக்கொண்டவர் பெரியார். பெரியாரையும் அம்பேத்கரையும் பிரிக்க முடியாது. ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள். 2 பேரையும் தெரிந்து கொள்ளவில்லை என்றால் அவனுக்கு வரலாறு தெரியாது என்று சொல்ல வேண்டும். வைக்கம் போராட்டம் முடிந்தவுடனே அந்த வைக்கத்தினுடைய வீரர் என்று பட்டம் வைத்தவர் திருவிக்கா, தமிழ் தென்றல் திருவிக்கா தந்தை பெரியாருக்கு வைக்கம் என்ற பட்டத்தை கொடுக்கிறாரு. அவரு பெரியாரை ஏத்துக்கினார் தலைவரா. நீ என்னடா பிள்ளைகா பையன், நீ ஜாப்டா, நீ என்னடா எங்க ஐயாவுக்கு அலகோல் வைக்கிறது? இவர் திருப்பி விடுறாரா, திருப்பி உன்ன மாதிரி வண்டிங்களை எவ்வளோ திருப்பி விட்ட வண்டிங்கள்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம். ராஜாதியை வச்சு செஞ்ச ஒரு தலைவன் இந்த நாட்டில் உண்டுனா தந்தை பெரியார் தான். ராஜாதி மூதறிஞர், அந்த மூதறிஞரையே வச்சு செஞ்சாரு.
குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வரும்போது ராஜாஜி அந்த குலக்கல்வி திட்டத்தை எதிர்த்து போராடியவர் தந்தை பெரியார். எதிர்த்து போராடி 6000 பள்ளிக்கூடத்தை ராஜாஜி மூடுறா போல அந்த ராஜாதியை எதிர்த்து போராட்டம் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சு விடுறார். தலைவலிக்குது, எனக்கு உடம்பு சரியில்லை, ஓடி போறார் ராஜாதி. தந்தை பெரியார் இடத்துல சமாளிக்க முடியாம பெட்ரோலும் தீப்பந்தமும் ரெடியா வச்சுங்க, நான் என்னைக்கு சொல்றேன்னா ஒவ்வொரு அகரகாரத்தை ஊத்து கொளுத்துங்கன்னு சொன்னார் தந்தை பெரியார். யாருக்காக? இந்த மக்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக. பெரியார் வந்துதான் எங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுத்துட்டாரா கத்துட்டாரா? கத்திரியடா. பெரியார் தான்டா சொன்னாரு குலக்கல்வி திட்டத்தை ராஜாதி கொண்டு வரும்போது பெட்ரோலும் தீப்பந்தமும் ரெடியா வச்சுங்க, நம்மளை படிக்க கூடாதுன்னு சொல்றவன் ஊடு புந்து கொளுத்துங்கன்னு சொன்ன தலைவனா என் தலைவன் தந்தை பெரியாரு. சும்மா படிப்பு வந்துச்சுன்னு நினைக்கிறீங்களா? வேதத்தில் எழுதி வச்சுக்கிறான், புராணத்தில் எழுதி வச்சுக்கிறான், எதை கொடுத்தாலும் கொடு, கல்வியை கொடுக்காது அப்படின்னு புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பாடினாரு. படி 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 சங்க தமிழ் நூலை படி, காலைகள் படி, கடும்பகள் படி, மாலை பொருள்படு படி, செய்தி என்னும் தெரிந்து படி, தீமை வந்துடும் மறுபடி, படி 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 படிக்க வச்சா என் தலைவன் தந்தை பெரியார் போராடி போராடி படிக்க வச்சார். ஒவ்வொருத்தனையா ஒரு ஆள் இங்க படிச்சுட்டான், ஒரு ஆள் அங்க படிச்சா, சந்துக்கு சந்து இன்னைக்கு வழக்கறிஞர்ரா, சந்துக்கு சந்து டாக்டர்ரா. டாக்டர் தான் படிக்கணுமான்னு கேட்டா, டாக்டர் தான் படிக்கணுமா, ஏன் வேற படிக்கூடாதுன்னு கேட்ட வேண்டாம். நீ டாக்டர் தான் எங்க வீட்டு பிள்ளைங்க படிக்கணும்னு சொன்ன தலைவர் தந்தை பெரியாருடா. இவன் கேட்டான், நடுவில் பார்த்துருப்பீங்க, நீங்க கேட்டிருப்பீங்க செய்தியெல்லாம், டாக்டர் தான் படிக்கணுமா, எல்லாரும் டாக்டர் ஆயிட்டா அப்ப யாரு தான் ஊசி போடுவாங்கன்னு கேட்ட RSS பிஜேபி கிட்ட பையன் டாக்டர் தான் படிக்கணுமா, டாக்டர் தான்டா படிப்பான். நீட்டை கொண்டு வந்தா நாங்கள் போராட வேண்டாம், அதுக்கு என்ன சட்டமா அதுக்கு செய்ய வேண்டாம், அதுக்கான வேலையை அதில் நாங்கள் தயாராக வேண்டாம், அந்த அளவுக்கு எங்கள் பிள்ளைங்க தயாராகிக்கிறா. டாக்டர் தான் படிக்கணுமான்னு கேட்டான். அப்படி மக்கள் படிக்கணும்னு தொடர்ந்து போறான் தலைவர் தந்தை பெரியார். இவன் வந்து நம்ம கிட்ட வந்து ஜோக் காட்டுறான். நான் ரங்கா சின்ன காட்டுறியா ரங்கா, உன் ஜோக்கெல்லாம் இங்கே செட்டுப்படாது, இது பெரியார் மண்ணு, நாங்கள் பொழந்து கட்டுவோம், சும்மா விடமாட்டோம். அப்ப காமராஜரை நிக்க வச்சு ஜெயிக்க வைக்கிறாரு. ஜெயிச்ச வச்சோன்னே அவர் ஆட்சியில் வந்து உட்கார்றாரு. 6000 பள்ளிக்கூடத்தை 9000 பள்ளிக்கூடமா காமராஜர் திறக்கிறாரு. காமராஜர் ஒரு பயணம் பண்ணும்போது காமராஜர் சொல்றாராம், நேத்தி சுந்தரவேட்டிகள் கிட்ட 2 பேர் பேசின்னு போறாங்களாம், இதெல்லாம் நம்ம பண்ணோம், இதெல்லாம் நாம பண்ணோம், பெரியார் சொன்னாரு நாம பண்ணணும், காமராஜர் பதிவு பண்ணிட்டு போய்கிறாரா. நீ கேட்கிற பெரியாரா படிக்க வச்சாரு? பெரியார் தான் படிக்க வச்சாரு, காமராஜர் பதிவு பண்ணிக்கிறாரா. நேத்தி சுந்தரவடிகள் கிட்ட பேசும்போது பேசின்னு போகும்போது பயணத்தில் நாமளா பண்ணோம் இதெல்லாம், ஐயா சொன்னாரு, பெரியார் சொன்னார், நாம இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னு பதிவு பண்ண காமராஜர் பதிவு பண்ணிடுறாரா என் தலைவனை பத்தி. தலைவன் நீ யாரா ஜாப்டா பையன்? நீ எவ்வளோ விஷயங்கள், எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ அரசியல் சட்டத்தை எரிச்சிட்டு ஜெயிலுக்கு போய் எத்தனை வயசு தெரியுமாடா என் தலைவனுக்கு? அப்ப அரசியல் சட்டத்தை 57 அரசியல் சட்டத்தை எரிக்க சொல்லும் போது வயசு என்ன தெரியுமா? பிரிவுண்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஐயாவை வெட்ட சொல்றாரு, குத்த சொல்றாரு அப்படின்னு பிரிவுண்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த போராட்டம் பண்றதுக்கு முன்னாடி பெரியார் 80 வயசுல சிறையில் இருக்கிறாரா. அந்த சிறை டிஐஜி வந்து பெரியார் வந்து கேட்கறான், நல்லா இருக்கிறீங்களா, சௌக்கியமா இருக்கிறான். ஐயா கேட்கறாரு, ஏன் அவனுக்கு எங்கன்னா அறிவு வேணா, 80 வயசாவது, எனக்கு தனிமை சிறை வேற கொடுத்துட்டு நான் எப்படியா நல்லா இருப்பேன்னு பதிவு பண்ணாரியா. 80 வயசுல சிறைக்கு போனாரு. எப்படிப்பட்ட ஒரு தலைவன், தலையில எண்ணெய் வைக்க முடியாம காஞ்சி போனவனா, ஒரு செல்வந்தர் குடும்பத்தை சேர்ந்த தலைவன்டா, ஒரு செல்வந்தர் குடும்பத்தை சேர்ந்த பெரிய ஜமீன்தாரோட புள்ளனா தலைவர் தந்தை பெரியார். உன்ன மாதிரி திரள் நிதி வசூல் பண்ணி வரலடா இந்த சமூகத்துக்கு. பட்டி தொட்டியெல்லாம் போய் அந்த சூத்திர சட்டியை வச்சுக்கிட்டு சூத்திர பட்டத்தை ஒழிக்கிறதுக்கு பட்டி தொட்டியெல்லாம் கடைசி வரைக்கும் சாவர காலம் வரைக்கும் அம்மா அம்மா அம்மான்னு அந்த வழியோட போய் இந்த சமூகத்துல பிரச்சாரம் பண்ணாரா. 29 பதவிகளை தூக்கி எறிஞ்சாரு. பணம் பதவி எதுவுமே எனக்கு வேணாம், சமுதாய மாற்றம் வராத போது அரசியல் மாற்றம் ஒருபோதும் வராத சொன்ன தலைவன் என் தலைவன் தந்தை பெரியார். அவரை பார்த்து நீ அவமதிக்கிற, அவரை பார்த்து பேசுறனா, உனக்கெல்லாம் என்ன சிந்தனை இருக்குது, என்ன அறிவு இருக்குது? மக்கள் தான் சிந்திப்பாங்க, அதுக்கு பாடம் கொடுப்பாங்க. அதை நாங்கள் பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு போய் நாங்கள் சேர்ப்போம். ஒவ்வொரு வீட்லையும், ஒவ்வொரு தமிழர் வீட்லையும் தந்தை பெரியாரை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எங்களுடைய வேலை இப்ப. ஆனால் ஆல்ரெடி சேர்ந்து இருக்கிறாரு. எல்லாருக்கிட்டையும் எல்லாருடைய சிந்தனையிலும் 1000 தான் இருந்தாலும்
கடவுளை இவன் கும்பிட்டா கூட பெரியாரையும் சேர்த்து பெரியார் சிலைக்கு மாலை போடுவான். அதுதான் தமிழ்நாட்டுடைய பண்பு. அதுதான் பெரியார் இங்கே வந்து பண்படுத்திட்டு போயிருக்கிறார். தொடர்ந்து தந்தை பெரியாரை நாங்கள் போற்றுவோம், தொடர்ந்து பெரியாரை வாழ்த்துவோம் என்று பேசுவதற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.